ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற போஸ்ட்டுக்கு சரிங்களா? வேரியஸ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கு வேரியஸ் கேட்டகரினா, அந்த யங் ப்ரொஃபஷனல்ஸ்லேயே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரி ஓகேங்களா? ஏஐ இன்ஜினியர், மார்க்கெட்டிங் லீட், கிரியேட்டிவ் லீட், அப்புறம் ஃபேஷன் லீட், அப்புறம் கண்டென்ட் லீட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரி சொல்லியிருக்காங்க சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, எம்எல், ஐடி இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ அப்படி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிஃப்ட், என்ஐடி இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா? ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். நிஃப்டி நிட் கிராஜுவேட்டாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதிலே வந்து அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் எலிஜிபிள் 3, 4, 5 இந்த கேட்டகரிக்கு வந்து ஓகேங்களா? அதே போல் மினிமம் ஃபஸ்ட் 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1லேருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 3, 4, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சரிங்களா? சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிக்கு வந்து 50,000 பர் மந்த் 50,000 ஒரு மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி 5க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்லேருந்து 4 வரைக்கும் 50,000 பர் மந்த்து. 5த் கேட்டகரிக்கு மட்டும் 55,000 பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் இந்த போஸ்டிங் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரி போஸ்டிங் வந்து எலிஜிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இது பியூராக கான்ட்ராக்ட் பேஸிஸ் தான். இனிஷியலாக 1 இயர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பீரியட் இருக்கும். மேபி தேவையை பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது இனிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒண்ணு ஆஃப்லைன்ல இல்ல ஆன்லைன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கங்க சரிங்களா? அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் கூடவே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதாவது அன்னச்சர் 1ல. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு, இவங்க சொல்லியிருக்கிற தேவையான டாக்குமெண்ட்டை செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியோட அட்டாச் பண்ணணும் சரிங்களா? அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாவோ, இல்லை டைரெக்டாக ஹேண்ட் மூலியமாவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும்? அதாவது எதுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 10 நவம்பர் 2025 ஈவினிங் 5:00 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் நீங்கள் போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சிங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆகிருக்கணும். இந்த டைம் அண்ட் டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிருக்கணும். சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக போனாலுமே அந்த டைம் அண்ட் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம். அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா? அது சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிஃப்ட் கேம்பஸ் தரமணி சென்னை ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 10 நவம்பர் 2025 ஈவினிங் 5:00 தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் டேட்டு சரிங்களா? டெட்லைனே அதுதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அன்னச்சர் 1ல் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலியமாவோ இல்லை டேரெக்டாவோ அந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.